வணக்கம் மாணவ செல்வங்களே, கணித பாடத்திலே வருகின்ற சமன்பாடுகள் என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அலகின் இப்பகுதியை நாம் கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றோம். இருபடி சமன்பாடுகளை காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்தல். முதலில் நாம் இருபடி சமன்பாடுகள் என்பதன் ஒரு அறிமுகத்தை இப்பொழுது பார்ப்போம். இருபடி சமன்பாடுகளை நாம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 என்ற வடிவில் அமைக்கலாம். இங்கே இருபடி என்பது எக்ஸின் இரண்டாம் அடுக்கை அது குறிக்கின்றது. a b c என்பவை இங்கே உள்ள எண்களை குறிக்கின்றது. x வர்க்கத்தின் குணகம் a ஆகவும் x உறுப்பின் குணகம் b ஆகவும் c மாறிலியாகவும் இருக்கின்றது. a மாறி x, அதனுடைய உயர்வலு இரண்டாம் அடுக்கு, அதனால் இருபடி சமன்பாடு என்று சொல்லுவோம். சமன்பாடுகளை இந்த வடிவில் அமைத்துக் கொள்ள முடியும். இருபடி சமன்பாடுகளில் x வர்க்கத்தின் குணகம் எப்பொழுதும் 0 இல்லாமல் இருக்கும். எக்ஸின் குணகம் 0 ஆகும் போது c 0 இல்லாமல் இருக்கும். அதே போன்று c 0 ஆகினால் எக்ஸின் குணகம் 0 இல்லாமல் இருக்கும். இதனை நாம் சில சமன்பாடுகளோடு பார்ப்போம். இங்கே ஒரு சமன்பாட்டை பார்க்கின்றோம். x வர்க்கம் சமன் 16 என்று சொல்லும் பொழுது இங்கே x வர்க்கத்தின் குணகமே 1, x உறுப்பு இல்லாதபடியால் b 0, மாறிலி இருக்கின்றது c, அது 16. அதே போன்று x வர்க்கம் சமன் 2x என்கின்ற சமன்பாட்டை நாம் எடுக்கும் பொழுது இங்கே a1, அதாவது x வர்க்கத்தின் குணகம் 1, x உறுப்பின் குணகம் 2, அதாவது b 2, c என்பது இங்கு இல்லை, 0. இதனை பார்ப்போம். x வர்க்கம் சக 5x சமன் 0 என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது x வர்க்கத்தின் குணகம் 1 இருக்கின்றது, x உறுப்பின் குணகம் அதாவது b 5 இருக்கின்றது, c 0, இங்கே c இல்லை. இந்த சமன்பாட்டிலே a b c எல்லாம் இருக்கின்றது. x வர்க்கத்தின் குணகம் 1, x இன் குணகம் 2, ஒருமை c சமன் 1. எனவே இவை அனைத்தும் இருபடி சமன்பாடுகள் ஆகும். இங்கே இன்னும் ஒரு சமன்பாட்டையும் நாம் பார்க்கின்ற போது அதுவும் அவ்வாறு அமைந்திருக்கின்றது. இனி நாம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தலை பார்ப்போம். இங்கு பிரதானமாக நாம் இருபடி சமன்பாடுகளை காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்தலைத்தான் செய்து காட்ட இருக்கும். வினாவாக இதை பார்க்கும் பொழுது தீர்க்க x வர்க்கம் சமன் 16, இதிலிருந்து நாம் எக்ஸின் பெருமானங்களை காண வேண்டும். இருபடி சமன்பாட்டை தீர்க்கின்ற போது நமக்கு எக்ஸுக்கு 2 விடைகள் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே இந்த x வர்க்கம் சமன் 16 என்பதை காரணிப்படுத்தல் மூலம் தீர்ப்போம். அதற்கு வசதியாக நாம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 என்ற வடிவத்துக்கு இந்த சமன்பாட்டை மாற்ற வேண்டும். இங்கே நாம் மாற்றுகின்ற பொழுது x வர்க்கத்தின் குணகம் 1, b உறுப்பு இல்லாதபடியால் b 0, c இருக்கின்றது மாறிலி மறை 16. எனவே சமன்பாடு இவ்வாறு தரப்பட்டாலும் அதனை நாம் இந்த வடிவத்திற்கு எழுதி கொள்ள வேண்டும். அதன் பின் இந்த சமன்பாட்டின் இடது பக்கத்தில் உள்ள கோவையை நாம் காரணிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற போது x வர்க்கம் 16 என்று சொல்வது இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக நாம் இவ்வாறு எழுதி கொள்ள முடியும். x வர்க்கம் 4 வர்க்கம் என எழுதி கொள்ளலாம். இனி இதனை நாம் காரணிப்படுத்தலாம். இரு வர்க்க வித்தியாசத்தின் காரணி எங்களுக்கு தெரியும். x சக 4 தரம் x சக 4 சமன் 0. இவ்வாறு காரணிப்படுத்திய பின் எங்களுக்கு என்ன தெரிகின்றன சொன்னால் இங்கே 2 ஈருறுப்பு கோவைகள் பெருக்கப்படுகின்றன. பெருக்கப்படுகின்ற போது விடையாக எங்களுக்கு 0 கிடைக்கும். இதை பூஜ்ஜிய பெருக்கம் என்று சொல்வோம். அதான் அர்த்தம் என்னன்னு சொன்னால் x சக 4 x சக 4 பெருக்குகின்ற போது 0 வருகின்றபடியால் ஒன்றில் x சக 4 0 இருக்க வேண்டும், அல்லது x சக 4 0 இருக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதாவது x சக 4 என்பது இது 0 இருக்க வேண்டும், அல்லது x சக 4 0 இருக்க வேண்டும் என்ற முடிவை நாம் இந்த பூஜ்ஜிய பெருக்கத்திலிருந்து எடுக்கலாம். இனி x சக 4 சமன் 0 என்று சொன்னால் எக்ஸின் விடை மறை 4 நமக்கு கிடைக்கும். அதே போன்று x சக 4 சமன் 0 என்று எடுத்தால் x சமன் 4 என கிடைக்கும். எனவே இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வுகள் நமக்கு 2 தீர்வுகள் கிடைக்கும். மற்றும் ஒரு வினாவை பார்ப்போம். தீர்க்க 9x வர்க்கம் 25 சமன் 0. இந்த சமன்பாடானது எங்களுக்கு ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 என்கின்ற வடிவத்தில் அமைந்திருக்கின்றது. அதாவது சமன் குறியீட்டின் வலது பக்கம் 0 இருக்கத்தக்கதாக மீதி உறுப்புகள் எல்லாம் சமன் குறியீட்டின் இடது பக்கம் அமைந்திருக்கின்றன. எனவே இதனை நாம் உடனடியாக
இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை காரணிப்படுத்த வேண்டும். அதை காரணிப்படுத்துவதற்கு நாம் சிந்திக்க வேண்டியது இங்கேயும் இந்த இரண்டு உறுப்புகள் இருக்கின்றன, இவற்றை இருவர்க்க வித்தியாசமாக நாம் எழுதலாமா என சிந்திக்கின்ற போது எவ்வாறெனில் 9ஐ 3 வர்க்கம் என எழுதி கொள்ள வேண்டும். அதே போன்று 25ஐ 5 வர்க்கம் என எழுதிக்கொள்ள. இங்கே நாம் பார்க்கின்ற போது இதனுடைய மாற்றம், இது வலுக்களின் பெருக்கம், இது பெருக்கத்தின் வலுவாக நாம் எழுதுகின்ற பொழுது 3x முழுவதின் வர்க்கம் 5 வர்க்கம். எனவே இது இரு வர்க்க வித்தியாசம். இதனை காரணிப்படுத்துவது இலகுவானது. இப்பொழுது உங்களுக்கு பூஜ்ஜிய பெருக்கம் கிடைத்திருக்கின்றது. இருறுப்பு கோவைகள் 2 பெருக்கம் 0. இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு 3x சக 5 சமன் 0 அல்லது 3x 5 சமன் 0. இப்பொழுது இது ஒரு எளிய சமன்பாடு. இதிலிருந்து எக்ஸுக்கு ஒரு விடை. இந்த மற்ற சமன்பாட்டிலிருந்து அதுக்கும் ஒரு எளிய சமன்பாடு, அதிலிருந்து எக்ஸுக்கு ஒரு விடை. 3x சக 5 சமன் 0 எனின் அதிலிருந்து நமக்கு கிடைப்பது x சமன் மறை 5/3. அதே நேரம் 3x 5 சமன் 0 என்பதிலிருந்து நமக்கு கிடைப்பது x சமன் 5/3. மூன்றாவது வினாவை பார்ப்போம். இங்கே 2x வர்க்கம் 6x சமன் 0. இங்கேயும் இந்த சமன்பாடுங்களுக்கு சமன்பாட்டின் வலது பக்கம் 0 இருக்கின்றபடியால் ax வர்க்கம் சக bx சக c வடிவத்தில் இது இருக்கின்றது என கொள்ளலாம். எனவே நாம் இந்த சமன்பாட்டின் இடது பக்கத்தை இப்பொழுது காரணிப்படுத்தும். இங்கே இந்த இரண்டு உறுப்புகளிலிருந்து பொது காரணிகளில் பெரியதாக நாம் 2xஐ வேறாக்க முடியும். எனவே இங்கே 2xஐ வேறாக்குகின்ற பொழுது x 3. இதை மீண்டும் பெருக்கி பார்க்கலாம். இவ்வாறான காரணிப்படுத்தல்களை சரியாக இருக்கின்றதா என்பதை பெருக்கி பார்க்கலாம். 2x எக்ஸை பெருக்கும்போது 2x வர்க்கம், 2x மறை 3ஐ பெருக்குகின்ற போது மறை 6x சரியாக இருக்கின்றது. இப்பொழுது இது பூஜ்ஜிய பெருக்கம். 2x என்பதை x 3ஆல் பெருக்க 0. எனவே நாம் முடிவுக்கு வரலாம். 2x பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அல்லது x 3 பூஜ்ஜியமாக இருக்கும். எனவே இதிலிருந்து ஒரு விடை x சமன் 0 என கிடைக்கும். அங்கே x சமன் 3 என கிடைக்கும். இருபடி சமன்பாடு 2 தேர்வு. நான்காவது வினாவை பார்ப்போம். இந்த வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இது இருபடி சமன்பாடு தானா என்று நீங்கள் கேட்கலாம். ஏனெனில் இங்கே இருக்கின்ற இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை நாம் பார்க்கின்ற போது அது ஏற்கனவே காரணிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை மீண்டும் பெருக்கி பார்க்கின்ற பொழுது எக்ஸ் வர்க்கம் உருவாகும். எக்ஸ் வர்க்கம் 2x என்ற கோவை கிடைக்கும். எனவே இது நமக்கு இலகுவாக இருக்கின்றது. இந்த விதமான வினாக்கள் பகுதி 1 கேட்பார்கள் வழமையாக. இது உடனடியாகவே நாம் தீர்வுகளை கூறிவிடலாம். எக்ஸ் என்பது x 2ஆல் பெருக்கின்ற போது 0 எனின் ஒன்றில் இந்த எக்ஸ் என்றது 0 இருக்கணும் அல்லது x 2 என்பது 0 இருக்கும். x சமன் 0 என்பது ஒரு விடை. இனி x 2 சமன் 0 இருந்து மற்ற விடையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். x சமன் 2. ஐந்தாவது வினா. இங்கே x வர்க்கம் சக 5x சக 6 சமன் 0 நிறைவாக இருக்கின்றது. ax வர்க்கம் சக bx சக c வடிவத்தில் இருக்கின்றது. இதில் பார்க்கின்ற போது சமன் குறியீட்டின் இடது பக்கம் இருப்பது இது இருபடி கோவை. காரணிப்படுத்தல் மூலம் இந்த சமன்பாட்டை தீர்க்க வேண்டியிருப்பதால் இந்த கோவையை நாம் காரணிப்படுத்த வேண்டும். இருபடி கோவைகளின் காரணிப்படுத்தல் ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அதனை ஞாபகப்படுத்தி கொண்டு சுருக்கமாக இதனை எவ்வாறு காரணிப்படுத்தலாம் என்பதை இப்பொழுது நான் கூறுகின்றேன். இவ்வாறு எழுதி கொள்ளலாம். இது இருறுப்பு கோவைகள் 2 பெருக்கமாகத்தான் இதனுடைய காரணி பெருக்கம் அமையப் போகின்றது. சமன் சைபர் இட்ட பின் எக்ஸ் வர்க்கம் என்பதால் இங்கே எக்ஸ் எக்ஸ் என இட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டியது இங்கே எக்ஸ் வர்க்கத்தால் 6ஐ பெருக்கினா 6x வர்க்கம். அதில் நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தை விட்டுட்டு எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் 1 என்பதால் 1ஆல் 6ஐ பெருக்கினால் 6. அந்த 6னுடைய 2 பெருக்கங்கள் பெருக்கும்போது 6 வர வேண்டும், கூட்டும் போது இந்த நடு உறுப்பு 5 கிடைக்க வேண்டும் என நாம் ஞாபகப்படுத்தி கொண்டது உங்களுக்கு இப்பொழுது நினைவிருக்கும். அந்த அடிப்படையில் அந்த எண்கள் 2ஐயும் விட்டுக்கொள்ளலாம். 3 தர 2 6, 3ஐயும் 2ஐயும் கூட்டும் போது 5 என கிடைக்கும். இவ்வாறு இட்டபின் குறிகளை இடுவதற்கு பெரிய எண்ணுக்கு முன்னால் இந்த எக்ஸ் உறுப்பின் குணகத்துக்குரிய அந்த குறியை இட வேண்டும். இங்கே நேர்குறியை இட்டால் இங்கேயும் நேர்குறியை இட வேண்டும். அப்பொழுதுதான் நேர் 6 கிடைக்கும். எனவே இது காரணிப்படுத்தப்பட்டு விட்டது. உடனடியாக நாம் தீர்வுகளை எழுதிக்கொள்ளலாம். இது பூஜ்ஜிய பெருக்கம்.
எக்ஸக 3 சமன் 0 அல்லது எக்ஸக 2 சமன் 0. எனவே இதிலிருந்து எக்ஸ் சமன் மறை 3, இங்கே இந்த சமன்பாட்டிலிருந்து எக்ஸ் சமன் மறை 2. எனவே இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் எக்ஸ் சமன் மறை 3 அல்லது எக்ஸ் சமன் மறை 2 இரண்டு தீர்வு. 6வது வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் இலகுவான வினா. ஒரு இருபடி கோவை காரணிப்படுத்தப்பட்டவாறே தரப்பட்டுள்ளது, சமன் 0 என. நான் கூறினேன், இவ்வாறான வினாக்கள் பகுதி 1 எங்களுக்கு அடிக்கடி வருவதுண்டு. இந்த வினாக்கள் இந்த 5வது வினாவை போன்றது பகுதி 2 வரக்கூடியது. காரணிப்படுத்துகின்ற வேலை இருக்கின்றபடியால் பகுதி 2 தருவார்கள். ஆனால் பொதுவாக வினாத்தாள்களில் இவ்வாறான 6வது வினாவை போன்ற வினாக்கள் பகுதி 1 வருவார். ஏனென்றால் உடனடியாகவே நாம் விடை எழுதலாம். இது இருபடி சமன்பாடு தான். காரணிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபடி கோவை சமன் 0 பூஜ்ஜிய பெருக்கம். உடனடியாகவே நாம் விடையை எழுதி கொள்ளலாம். x5 சமன் 0 அல்லது x2 சமன் 0 என. இதிலிருந்து உடனடியாக விடை x சமன் 5 அல்லது x சமன் 2 என கிடைக்கும். 7வது வினாவை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமாக இருந்தாலும் இதுவும் இருபடி சமன்பாடு தான். ஏனென்றால் இந்த கோவையை நாம் விரித்தெழுதும் போது எக்ஸ் வர்க்கம் என்ற உறுப்பு எங்களுக்கு கட்டாயம் வரும். அதனால் இது இருபடி சமன்பாடு. இதனை நாம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0, அதாவது சமன்பாட்டின் வலது பக்கம் 0 வரக்கூடியதாக இதனை முதலில் மாற்றுவோம். இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிய பின் நாங்கள் சிந்திக்க வேணும். இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை நாம் காரணிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. காரணிப்படுத்துவது இங்கே ஒரு உறுப்பின் வர்க்கம் இருக்கின்றது, சய 36 என இருக்கின்றது. நாம் யோசிக்கலாம், இதையும் ஒரு எண்ணின் வர்க்கமாக எழுதினால் இதை 2 வர்க்க வித்தியாசம் என்ற முறையில் காரணிப்படுத்தலாம் என நாம் சிந்திக்க. அந்த வகையில் இவ்வாறு எழுதி 36 என்பதை 6 வர்க்கமாக எழுதி கொள்ளலாம். எனவே இது 2 வர்க்கங்களின் வித்தியாசம். இதனை எவ்வாறு காரணிப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். இதோடு 6 கூட்ட வேண்டும், இதிலிருந்து 6 கழிக்க வேண்டும், அதனுடைய பெருக்கம். இரு வர்க்க வித்தியாசங்களை காரணிப்படுத்தும் அறிவை இங்கு நாம் பயன்படுத்தவும். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த அடைப்புக்குறிக்குள்ளே ஒரு சுருக்கம் இருக்கின்றது, அதே போல் இந்த அடைப்புக்குறிக்குள்ளே சுருக்கம் இருக்கிறது. அதனை மேற்கொள்வோம். இங்கே எக்ஸ் ஆக 9, அடுத்த அடைப்புக்குறிக்குள்ளே எக்ஸ் சய 3 என கிடைக்கும் இதனுடைய சுருக்கம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பூஜ்ஜிய பெருக்கம் கிடைத்திருக்கின்றது, காரணிப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் எக்ஸாக 9 சமன் 0 அல்லது எக்ஸாக 3 சமன் 0 என எடுத்துக்கொண்டு தீர்வுகளை நாம் இவ்வாறு கொடுக்கலாம். இந்த விதமான வினாக்களில் நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கலாம். இல்லாவிட்டால் இந்த கோவையின் விரிவை நாம் எழுத வேண்டி இருக்கும். விரிவை எழுதி அதிலிருந்து 36 கழித்து உங்களுக்கு ஒரு இருபடி கோவை கிடைக்கும். அதை மீண்டும் காரணிப்படுத்துகின்ற போது இவ்வாறாக எங்களுக்கு வரும். அது கொஞ்சம் வேலை கூட. சமயோசிதமாக படித்தவற்றை வைத்துக்கொண்டு இவ்வாறு சுருக்கமாக செய்ய முயற்சிக்க வேண்டும். இருபடி சமன்பாடுகளுக்கு 2 தீர்வுகள் இங்கே நமக்கு கிடைத்திருக்கு. நாம் பார்த்த இருபடி சமன்பாடுகள் எல்லாம் காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்திருக்கின்றோம். சாராம்சம், இருபடி சமன்பாட்டின் வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இருபடி சமன்பாட்டையும் இந்த வடிவத்துக்கு மாற்றிய பின் சமன்பாட்டின் இடப்பக்க கோவையை காரணிப்படுத்தி, அதாவது பூஜ்ஜிய பெருக்கமாக அதிலிருந்து 2 தீர்வுகளை பெறலாம்.